ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ கால் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய பொற்பாதத்தை முத்தமிட்டு தண்டனிட்டு பணிகிறோம் அப்பா. கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த ஒரு நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது உமது சுத்த கிருபை ஆண்டவரே. எல்லா இரக்கங்களுக்கும் காரணகர்த்தாவாகி நீர் எங்கள் கிருபையின் தேவன், எங்கள் மேல் அன்புள்ள தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தின் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அகால பிறவிகளாய் எங்களுக்கு வரங்களை கொடுக்கும்படியாக பரலோகத்துக்கு சென்றிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வீடியோ கால் மூலமாக என்னோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்து ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பாதுகாவல், தேவனுடைய தெய்வீக சுகம், தேவனுடைய அற்புதம் ஆண்டவரே நடந்து உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. அடிமை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய வேதத்திலிருந்து தியானத்திற்காக ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த கொரோனா ஊரடங்கு காலங்களில் கொரோனா நிவாரண நிதியாக அரசாங்கம் நமக்கு அறிவித்த பணத்தை கொடுக்கும்போது 10 மணிக்கு ரேஷன் கடை திறக்கும் என்றால் நாம் 8 மணிக்கே சென்று கியூவில் நின்று நாம் காத்திருக்கிறோம். மருத்துவமனைக்கு செல்வோம் என்று சொன்னால்
டோக்கன் பெற்றுக்கொண்டு அந்த டோக்கன் பிரகாரமாக நாம் டாக்டரை சந்திக்க காத்திருக்கிறோம். இன்னும் பெரிய பெரிய மளிகை கடைகளுக்கு பொருள் வாங்க செல்வோம் என்று சொன்னால் பொருட்களை வாங்கிவிட்டு அந்த பில் போடுவதற்காக நாம் காத்திருக்கிறோம். இவ்வாறு நாம் பல சூழ்நிலைகளில், பல காரியங்களில், உலக பிரகாரமான பல காரியங்களில் நாம் காத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அது அநேகருக்கு அது கடினமான ஒரு காரியம். உலக பிரகாரமான இதற்கெல்லாம் காத்திருக்கும் நம்மில் அநேகர் கர்த்தருக்கு காத்திருப்பதில்லை என்பது அதை கேட்கும்போது அது பரிதாபமாக இருக்குது. உலக மனுஷர்களுக்காகவும் உலக காரியங்களுக்காகவும் காத்திருக்கிற அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? நாம் காத்திருக்க வேண்டியவை நாம் எவற்றிற்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று கற்று கொள்வது நமக்கு நலமான ஒரு காரியம். தாவீதுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் காத்திருந்தான். அவருடைய வல்லமைக்காக அவன் காத்திருந்தான். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்காக அவன் காத்திருந்தான். அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும்போது அவன் பிள்ளை இல்லாதிருந்தான். அவனுக்கு 50 வயது ஆகும்போது தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கடற்கரைக்கு அழைத்து சென்று கடல் மணலை எண்ணிப்பார் என்று சொல்லுகிறார். அவன் என்ன முடியும்னு சொன்னபோது இந்த கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 50 வயதில் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் 100 வயதில் தேவன் நிறைவேற்றுகிறார். ஆனால் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் அவன் பல வருடங்கள் காத்திருந்தான். காத்திருந்த ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகவில்லை. எனவே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் திடமனதாயிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் திடமனதாயிருங்கள். இன்னும் ஏசாயா 49:23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. பாருங்க, கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் தாய் அங்கு இருந்தார்கள். திராட்சை ரசம் திடீரென்று குறைந்து போய்விட்டது. உடனே பந்தி விசாரிப்புக்காரன் இயேசுவின் தாயிடம் வந்து, அம்மா திராட்சை ரசம் குறைந்து விட்டது, என்ன செய்வது என்று கேட்டபோது மரியாள் தன் மகன் இயேசுவிடம் போய் கேளுங்கன்னு சொன்னதுமே அவங்க வந்து இயேசுவிடம் கேட்குறாங்க. இயேசு சொல்கிறார், நான் இன்னும் காத்திருக்க வேண்டியது உள்ளது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வேலைக்காக காத்திருந்த போது அந்த தண்ணீரை தேவன் திராட்சரசமாய் மாற்றினார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் தாமதமானாலும் நான் பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் தேவன் செய்தாரோ. கானாவூர் கல்யாணத்தில் எவ்வாறு தேவன் காத்திருந்து பிதாவின் சித்தம் நிறைவேற இயேசுவானவர் காத்திருந்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரோ, அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் காத்திருக்கும் போது முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை அது அற்புதமானதாக சுவை மிகுந்ததாக தேவன் மாற்றுகிறார். முந்தின ரசத்தின் ருசியை பார்க்கல பிந்தின ரசத்தின் ருசி அன்னைக்கு அதிகமாக இருந்தது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நடக்கிற காரியம் இதுதான் பிரியமானவர்களே. ஏற்ற வேளை வரும் வரை அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்க பழகினால் முந்தின நாட்களை காட்டிலும் பிந்தின நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். இரட்டிப்பான ஆசீர்வாதம், பலத்தின் மேல் பலன் என நம்ம பாக்கியசாலிகளாய் நம்ம மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து நடக்கும்போது என்ன காரியம் நடக்குது என்று சொன்னால், ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். உலகத்தில் எத்தனையோ பறவைகள் உண்டு. ஆனால் எல்லா பறவைகளை காட்டிலும் பலன் உள்ளது கழுகு என்று வேதம் சொல்லுகிறது. அதன் செட்டைகளிலும் அதனுடைய அழகிலும் அதனுடைய கால்களிலும் பலன் உண்டு. பாம்புகளோடு என்ன செய்யுமா? சண்டையிட்டு அதை கொன்று அதை தூக்கி செல்லக்கூடிய பலன் இந்த கழுகுக்கு உண்டு. இந்த கழுகுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனை வருஷம் அது உயிரோடு இருக்கும் என்பதை யாராலும் இதுவரை கண்டுபிடிக்க முடியலை. வயது முதிர்ந்து பலன் இல்லை என்று அது உணரும் போது இந்த கழுகு என்ன செய்யுமா? தனியாக மனுஷ நடமாட்டம் இல்லாத உயரமான மலைகளில் சென்று ஒரு கண்மலையில் மேலே அமர்ந்து தனக்கு இருக்கிற அந்த உடலுக்குடைய அந்த கொழுப்பெல்லாம் குறைந்து கரைந்து போகும் மட்டும் காத்திருந்து அந்த சிறைகளை அது ஒவ்வொன்றாக கொத்தி கொத்தி அது புடுங்கி கீழே எரிந்து விடுமா. கடைசியாக அந்த என்ன செய்ய அந்த கழுகு மொட்டையாகி அதனுடைய கொழுப்பெல்லாம் உருகி புது இறகு முளைக்கு வர அது பொறுமையாய் காத்திருக்குமா. அது பிற்பாடு அது புது பலன் அடைந்து எழும்பி செல்லுமா. நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது இதுவரை இல்லாத புது பலன் அடைவது உறுதி. பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களை, வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. நீண்ட நாள் காத்திருக்கும் போது என்ன செய்யுமா? அது இருதயத்தை இளைக்க பண்ணுமா. விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல அது காணப்படுமா. நான் திருச்சி மாவட்டம் பூவாலூர் என்ற ஒரு கிராமத்திற்கு 2006ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு சென்றேன். அந்த கூட்டத்தில் ஜான்சி என்ற ஒரு அன்பு சகோதரி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஏறக்குறைய வயது 40 கடந்து விட்டது. கரிய நிறம், ரொம்ப கருப்பு. நான் கூட்டம் முடிந்து எல்லாரும் தனி ஜெபம் செய்யும்போது கடைசியாக இந்த சகோதரி வந்து நின்றார்கள். நான் என்னம்மான்னு சொல்லும்போது, எனக்கு அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா தவறி விட்டார்கள், கூட பிறந்த சகோதரர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் இப்போது ஒரு 1500 சம்பளத்தோட ஸ்கூலில் வேலை செஞ்சு என் வயிற்றை நான் கழுவி கொண்டு இருக்கிறேன், எனக்கு திருமணமும் ஆகவில்லை, நான் ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கிறது, நானும் பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, அடுத்த ஆண்டு நான் ஒருவேளை இந்த ஊருக்கு நான் வருவேன் என்று சொன்னால் அப்பொழுது நான் உங்கள் கணவரையும் உங்களையும் சேர்த்து நான் பார்ப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்துருங்க. ஆண்டவர் உங்கள் வால்பாறை பகுதியில் HDFC பேங்கில் வேலை செய்யக்கூடிய மேனேஜராக வேலை பார்க்கக்கூடிய ஃபெலிக்ஸ் என்கிற ஒரு சகோதரர் உங்களுடைய நிறத்திற்கு ஆப்போசிட் கலரில் ரொம்ப பார்ப்பதற்கு ஹேண்ட்ஸம் அழகுள்ள ஒரு மனுஷனை தேவன் கொண்டு வருவார் என்று சொல்லிவிட்டு நானும் மீட்டிங் முடிந்து கோயம்புத்தூர் சென்று விட்டேன். 3 ஆண்டுகள் கழித்து திரும்ப அதே ஆலயத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அங்கே போகும்போது இந்த அன்பு சகோதரி ஞாபகம் வந்தது. ஐயோ, 3 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வரும்போது ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து ஜெபித்த போது அடுத்த வருஷம் திருமணம் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேனே, இன்றைக்கி திருமணம் நடக்கலைன்னா என்னை வந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குமே ஆண்டவரேன்னு சொல்லி நான் மனசில் நினைத்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு சென்றேன். கூட்டம் முடிந்தது. எல்லா ஜனங்களும் தனி ஜெபத்துக்கு வந்தார்கள். இந்த சகோதரி கடைசியாக வந்து நின்றார்கள். நான் கேட்டேன், சகோதரியே, இந்த திருமணம் ஆகலையா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்வார் என்று சொன்னேன். உடனே அந்த சகோதரி சிரித்து கொண்டு, ஐயா, நீங்கள் சொன்னது போல் தேவ சமூகத்தில் காத்திருக்க சொன்னீங்க, நானும் பொறுமையோடு ஜெபத்தில் காத்திருந்தேன். நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த நபருடைய பெயரை சொல்லி நான் விசுவாசத்தில் ஜெபித்து கொண்டு காத்திருந்தேன். நீங்கள் சொன்னபடியே, ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே, வால்பாறையில் HDFC பேங்கில் மேனேஜராக வேலை பார்க்க ஃபெலிக்ஸ் என்கிறவர் என்னுடைய நேரத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அழகுள்ள மனுஷனை தருவான்னு சொன்ன வார்த்தையின்படி, இதோ இவதான் என் கணவர், இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, கர்த்தர் எங்களுக்கு
நீங்கள் சொன்னபடியே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது எனக்கு ஒரு கணவரையும் தந்தார். இதோ இந்த ஆண் குழந்தையும் தந்து இன்னைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். அதுபோல தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போம் என்றார். என் பிள்ளைக்கு இன்னும் திருமண வயது கடந்து போய்விட்டதே, இன்னும் திருமணம் நடக்கலையே, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் சொந்த வீடு கட்டலையே, ஒரு சொந்த இடம் வாங்கலையே, இதோ நான் படித்து முடித்து விட்டு இவ்வளவு காலம் வேலை இல்லாமல் நான் காத்திருக்கிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் நீங்கள் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்லுகிறான்? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறார். அவருக்குள் நாம் பலன் கொள்ள வேண்டும். நாம் அவருக்குள் காத்திருக்கும் போது புது பலன் அடைகிறோம். பெந்தைக்கோஸ்து நாளில் மேல் வீட்டில் சீசர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். அவர்கள் ஆவி நிறைந்து புது பலன் அடைந்தார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பலனை நாம் காண வேண்டும். பல வருடங்களுக்கு முன் ஒரு செய்தி ஒன்றை நான் பத்திரிகையில் வாசித்தேன். அமெரிக்க தேசத்தில் வாலிப பெண் ஒருத்திக்கு ஒரு வியாதி வந்தது. அது ஒரு வினோதமான வியாதி. அவள் பெயர் ஆனி பிரவுன். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவள் சரீரத்தில் அவளுக்கு பலன் கிடைப்பதில்லையாம். ஒவ்வொரு நாளும் காலை உணவாக அவள் 18 முட்டைகளையும் 2 கோழிகளையும் சாப்பிடுவார்களாம். அப்படி நல்ல சத்து நிறைந்த கொழுப்பு நிறைந்த உணவை அவள் உட்கொள்ளாவிட்டால் அவள் மரித்து விடுவார்கள் என்று மருத்துவம் சொல்லிவிட்டது. எனவே அவருடைய தகப்பனார் தன்னுடைய வருமானத்தில் பாதி பணத்தை இந்த மகளுக்கு உணவுக்காகவே செலவு செய்வார்களாம். காரணம், அவள் உடலில் உணவு சேகரித்து வைக்கக்கூடிய திறன் இல்லையாம். பாருங்க, எத்தனை பரிதாபம் பாருங்க. நான் ஒரு முறை பெதஸ்தாவில் வேலை செய்து கொண்டிருந்த போது கோயம்புத்தூர் பட்டணம் சாய்பாபா காலனி பகுதியில் ஒரு சகோதரி வந்தார்கள். பேரு சாந்தி. நல்ல ஒரு பருத்த உடல், குழந்தை போல் அவங்க பேசுவாங்க. அன்றைக்கி ரிசப்ஷன் டியூட்டியில் இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா, நான் ஒரு நாளைக்கு 20 இட்லி சாப்பிடுவேன், 10 முட்டை சாப்பிட்டாலும் 1 கிலோ கோழி சாப்பிட்டாலும் அது எனக்கு போதவில்லை. என்னை எல்லாரும் பார்த்து திண்ணி பண்டாரம் என்று கேலி செய்கிறார்கள். நான் என்ன செய்வது? நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்குவதில்லை என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார்கள். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்துரு, நீ ஜெபத்தில் தரித்துரு, உபவாசத்தை போட்டு உன் உடலை ஒடுக்கி காத்துரு, கர்த்தர் உனக்கு பலன் தருவார் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அந்த சகோதரி அதே போல் கடைப்பிடித்து நான் சொன்னது போல் நடந்து ஒரு சில ஆண்டுகள் பிற்பாடு மீண்டும் அங்கு வந்தார்கள். முதலில் நான் பார்க்கும்போது பருமனான உடல், 2வது முறை பார்க்கும்போது மிகவும் ஒரு மெல்லிய ஒரு பெண்ணுக்கான ஒரு சம அளவாகி ஒரு உடலை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நான் என்னம்மா சொன்னபோது, நீங்கள் சொன்னபடி நான் ஒரு சமூகத்தில் காத்திருந்தேன், அவருடைய பலனுக்காய் காத்திருந்தேன். எனக்குள்ள இருந்து உணவுகளை உட்கொண்டு இருக்கிற அந்த ஆவியை எதிர்த்து நான் ஜெபத்தில் போராடி காத்திருந்தேன். அந்த ஆவி என்னை விட்டு ஓடிவிட்டது. இப்பொழுது என் பழைய பலன் எனக்கு திரும்பி விட்டது. நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது சாப்பிட என்னால் முடியாது பிரதர்ன்னு சொன்னார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நமக்கு ஒரு புது பலன் தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 29 கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 18:1 சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து இன்னைக்கு பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மில் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். எவ்வளவோ வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபம் இருக்கிறது, கூட்டங்களில் பங்கு கொள்றாங்க, ஆனாலும் பிரயோஜனமற்ற நிலைமை, ஆவியில் பலனற்ற நிலைமை. சிறிய பிரச்சனை வந்தாலும் உடனே சோர்ந்து போய் கலங்கி போய் திடனற்று போகிற தன்மையை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசம் இன்னைக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்படியே ஆடி போயிடுறாங்க, விசுவாசத்தில் ஆடி போயிடுறாங்க. சாத்தானை எதிர்கொள்ளவோ துளி அளவு கூடி அவர்களுக்கு பலன் இல்லாமல் போகிறது. காரணம் என்ன? கர்த்தருக்குள் இவர்கள் பலன் கொள்ளாத காரணம்தான். ஆனால் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பி இருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நம்பிக்கையில் நாம் பலன் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட வசனங்களை விசுவாச அறிக்கையாக செய்யும் போது நம் கர்த்தரில் பலன் கொள்ள முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது பவுலுடைய விசுவாச அறிக்கை. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே என்பதே தாவீதுடைய விசுவாசத்தின் அறிக்கை. ஹல்லேலூயா! நம்முடைய பலன் கர்த்தரிடமிருந்து தான் வர வேண்டும். நமக்கு வரக்கூடிய பலன் கர்த்தரிடமிருந்து தான் வருகிறது என்பதை அறிந்து நாம் உணர்ந்து அனுபவித்தால் அது எவ்வளவு பேரானந்தம். எனவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 5:7 சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரில் பலன் கொள்ளும் போது பலத்தின் மேல் பலன் நமக்கு கிடைக்குமா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பானாம். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பலவீனங்கள் வந்த நாட்கள் உண்டு. பலவீனத்தினால் தாங்க முடியாத உச்சக்கட்டத்தில் போன்ற நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது அவர் என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கினது. பவுல் சொல்லுகிறார், பவுல் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என் கண்கள் ஒரு பிரச்சனை, ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தானுடைய முள் என்று நான் அறிகிறேன், உமக்கு சித்தமானால் அந்த முள்ளை எடுத்து போட என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா! பாருங்க, என் மனைவிக்கு ஒரு பொல்லாத ஒரு இருமல், நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் சரியாக மாலை 6 மணிக்கு ஒரு இருமல் ஸ்டார்ட் ஆகும். அது அதிகாலை 6 மணிக்கு அந்த இருமல் நிற்கும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இருமுவாள். ஒரு இரவு அவளுக்கு அப்படி இருமும்போது யூரின் பாஸ் ஆகிரும் அவளுக்கு. ஒரு நாளைக்கு இந்த இன்ஸ்கர்ட் பாவாடை புடவை ஒரு இரவு 80 பாவாடை 80 புடவை மாற்ற வேண்டியது வரும். துவைப்பதற்கு வேலைக்கார கூட்ட வரமாட்டாங்க. ரொம்ப இருமல், கொடிதான இருமல், இரும்பிக் கொண்டே இருப்பான். எனக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்கும், பயமாக இருக்கும். பாருங்க, அது ஒரு சில மாதங்கள் 6 மாதங்கள் உருண்டோடி விட்டது. ஒரு நாள் என் மனைவி என் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னா நானும் பொறுமையோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு நான் கை வைத்து ஜெபித்தேன். 6 மாதங்களாக ஒரு இரவு 80 பாவாடை 80 புடவை யூரினால் நாசமாகிற சூழ்நிலை இருந்த என் மனைவிக்கு நாங்கள் காத்திருந்து ஜெபித்த போது அந்த இருமல் நின்று போனது. இந்த நாள் வரை அந்த இருமல் எங்கே போனதுன்னே தெரியல. அதுக்கு பிற்பாடு பாருங்க, அவள் புது பலன் அடைந்தாள். பலத்தின் மேல் பலன் அடைஞ்சு இன்னைக்கு எத்தனை கூட்டம் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் சமைத்து போடுவதற்குள்ள பலன் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே,
இந்த நாட்டில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் பலனற்று காணப்படலாம். கர்த்தருக்கு காத்திருக்க நீங்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து சிறகடித்து பரப்பீர்கள் வேதம் சொல்லுகிறது. எனவே மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 வாசிக்கிறபடி நாம் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரின் பலன் என் சரீரத்தில் இறங்கி வரும் என்று நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். அப்படி சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவின் வல்லமையை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பலன் உன் சரீரத்தில் வரும்போது நீங்கள் புது பலன் அடைகிறீர்கள். பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேம் என்றால் சமாதானம், யூதேயா என்றால் நம்பிக்கை, சமாரியா என்றால் உலகம் அறியாத பாவ நிறைந்த மக்கள் மத்தியில் நான் செய்கிற அற்புதத்தை பார்த்து நீங்கள் சாட்சிகளாக நிற்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை, நான் கடுமையான சூழ்நிலையில் நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கு நீங்கள் பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்குள் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டபடி உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் காத்திருக்கிற, வியாதி நிமித்தம் காத்திருக்கிற, மருத்துவமனைகளில் காத்திருக்கிற, கொரோனா நோயினால் வாழ்வா சாவா என்று காத்து கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. மருத்துவமனையில் காத்து கொண்டிருக்கிற, தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற, இன்னும் இதர நோய்களினால், சர்க்கரை நோய்களினாலும், இரத்த அழுத்த நோய்களினாலும், நரம்பு தளர்ச்சி நோய்களினாலும், தோல் வியாதிகளினாலும், கட்டிகளினாலும், கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகளினாலும், தைராய்டு நோய்களினாலும் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. எல்லா பலவீன கட்டுகள் உடைவதாக, கடன் கட்டுகள் உடைவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் விலகுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக, மலட்டு கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, வியாபார தடைகள் மாறுவதாக. எல்லா தரித்திரங்கள் முறியணும், பலவீன கட்டு உடையணும். பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, தற்கொலை ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. இழந்து போன நன்மைகள் இவர்கள் திருப்பிக் கொள்வார்களாக. எல்லா கட்டை உடைக்கிறோம் ஐயா, எல்லா கட்டுகளை உடைக்கிறோம், சகல தடைகளை முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. பிள்ளைகள் இழந்து போன பலனை திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்யும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வர தேவ ஆவியானவர் இறங்கி ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டி அற்புதங்கள் செய்யுங்க. ஆசீர்வதியும். எல்லா துதிகன மைமலை எடுத்துக்கொள்ளும் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, ஸ்தோத்திரம்.